வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு டெரஸ் அவுட். நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, டிஜிட்டல் எலக்ட்ரானிக்ஸ் சப்ஜெக்ட்டில் எக்ஸஸ் 3 சப்ராக்ஷன் யூசிங் 9's காம்ப்ளிமெண்ட் அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ இந்த வீடியோவில் வந்து நம்ம எக்ஸஸ் 3 சப்ராக்ஷன் யூசிங் 9's காம்ப்ளிமெண்ட் பற்றி பார்க்க போகிறோம். எக்ஸஸ் 3 சப்ராக்ஷன் யூசிங் 9's காம்ப்ளிமெண்ட்டுக்கு சில ரூல்ஸ் இருக்குது. அது என்னென்ன ரூல்ஸ் பார்த்துட்டு அதுக்கு உண்டான ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். அதாவது takes 9's complement for separand and takes excess 3 code. அதாவது separandக்கு 9's complement எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் excess 3 code எடுக்கணும். அதுக்கப்புறம் add it to the menu and excess 3 code. menu endோட excess 3 code ஆட் பண்ணோம் அந்த separandையும். அதுக்கப்புறம் if carry generated follow the next bit. add 3 for carry generated bit, subtract 3 for carry not generated bits. இந்த 3 பாயிண்ட்டும் உங்களுக்கு எக்ஸாம்பிள் மூலமாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற எக்ஸாம்பிள் வந்து smaller from larger. அடுத்த வீடியோவில் நம்ம வந்து லார்ஜர் ஃப்ரம் ஸ்மாலரோட எக்ஸாம்பிள் பார்ப்போம். இதே excess 3 சப்ராக்ஷன் யூசிங் 9's காம்ப்ளிமெண்ட்டுக்கு. இப்போ வந்து இதில் வந்து ஸ்மாலர் ஃப்ரம் லார்ஜர் பார்த்தோன்னா, ஸ்மாலர் ஃப்ரம் லார்ஜருக்கு இந்த கொஸ்டின் தான் பார்க்க போகிறோம். அதாவது 34 - 12 அது என்ன ஆன்சர், எப்படி நம்ம ப்ரொசீட் பண்ணுறது பார்க்க போகிறோம். இப்போ வந்து ஃபஸ்ட்டு இதில் வந்து உங்களுக்கு இது சப்ராண்டு, இது மெனு எண்டு. அதனால் சப்ராண்டுக்கு நம்ம வந்து 9's காம்ப்ளிமெண்ட் எடுக்க சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு excess 3 கோட் எடுக்க சொல்லியிருக்காங்க. அதனால் நம்ம என்ன பண்ணுறோன்னா, அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம சப்ராண்டுக்கு 9's காம்ப்ளிமெண்ட் எடுக்கும்போது உங்களுக்கு 9ஆல் மைனஸ் பண்ணுவீங்க. 9 - 1 வந்து உங்களுக்கு 8, 9 - 2 வந்து 7. 87 தான் உங்களுக்கு இந்த 12ஓட உங்களுக்கு 9's காம்ப்ளிமெண்ட்டு. இப்போ வந்து 9's காம்ப்ளிமெண்ட் எடுத்த பேர் உங்களுக்கு சப்ராண்டு excess 3 கோட் எடுக்க சொல்லியிருக்காங்க. அதனால் excess 3 கோட் எடுக்கும்போது உங்களுக்கு வந்து இந்த 87 கூட நீங்கள் 3 ஆட் பண்ணுவீங்க. அது நம்ம பைனரி ரெப்ரசன்டேஷன் மூலமாக பார்த்தோன்னா 87க்கு excess 3 கோடு என்னென்னு பார்த்தீங்கன்னா 8க்கு வந்து உங்களுக்கு 11 வரும். அதனால் 1011 தான் 11ஓட பைனரி ரெப்ரசன்டேஷனு. அதுக்கப்புறம் 7க்கு வந்து உங்களுக்கு வந்து 10 வரும். அதாவது 7 + 3 10. அதனால் 1010 தான் பைனரி ரெப்ரசன்டேஷன் ஆஃப் 10. இப்போ வந்து இந்த excess 3 கோடை, அதாவது சப்ராண்டுக்கு 9's காம்ப்ளிமெண்ட் கண்டுபிடிச்சி excess 3 கோட் கண்டுபிடிச்சிருக்கோம்ல, அது வந்து உங்களுக்கு மினு அண்ட் excess 3 கூட ஆட் பண்ணணும். மினு அண்ட் வந்து என்னென்னா உங்களுக்கு வந்து 34 தான் மினு அண்டு. அதனால் 34க்கு மினு excess 3 கோட் எப்படி கண்டுபிடிக்கிறதுனா, அது நம்ம பைனரி ரெப்ரசன்டேஷன் மூலமாக கண்டுபிடிச்சிடலாம். அதாவது 34க்கு வந்து உங்களுக்கு வந்து 3 + 3 வந்து 6. அதனால் 0110 இதுதான் 6ஓட பைனரி ரெப்ரசன்டேஷன். அதுக்கப்புறம் 4 + 3 வந்து 7. அதனால் 0111 இதான் 7ஓட பைனரி ரெப்ரசன்டேஷனு. இந்த ரெண்டையும் நம்ம ஆட் பண்ணோம். ஆட் பண்ணும்போது 0 + 1 வந்து 1, 1 + 1 வந்து 10, 0 கேரியர் 1, 1 + 1 வந்து 10, 0 கேரியர் 1. அதுக்கப்புறம் 1 + 1 வந்து 10, 0 கேரியர் 1. இந்த கேரி வந்து இங்கே போடக்கூடாது, இந்த பிட்டுக்குள்ளே தான் நீங்கள் போடணும். அதாவது இந்த 4 பிட்ஸ்குள்ளே தான் நீங்கள் போடணும். அதுமாதிரி போடும்போது இங்கே வந்துடும் அந்த 1 கேரி 1. அதுக்கப்புறம் இந்த இது பார்க்கும்போது 1 + 0 1, 1 + 1 10, 0 கேரியர் 1, 1 + 1 10, 0 கேரியர் 1, 1 + 1 10, 0 கேரியர் 1. அதேமாதிரி இங்கே 1 போட்டிருங்க. இப்போ வந்து நம்ம என்ன பண்ணோன்னா, அடுத்த ஸ்டெப் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, உங்களுக்கு வந்து இந்த கேரி ஜென்ரேட்டட்னா ஃபாலோ த நெக்ஸ்ட் பிட் சொல்லியிருக்காங்க. அந்த ஃபாலோ த நெக்ஸ்ட் பிட்னா என்னென்னா, இந்த இதுக்கெலாம் நம்ம வந்து நெக்ஸ்ட் பிட் ஃபாலோ பண்ணலாம். அதாவது இந்த கேரி 1 வந்து இந்த பிட்டில் நம்ம ஆட் பண்ணணும். ஆனால் இந்த ரைட் சைடு, அதாவது லெஃப்ட் சைடில் உங்களுக்கு லாஸ்ட்டாக எந்த பிட்டு முடியுதோ அது வந்து நம்ம எண்ட் அரவுண்ட் கேரி சொல்லுவோம். அந்தமாதிரி தான் இதில் வந்து இது எண்ட் அரவுண்ட் கேரி. இந்த எண்ட் அரவுண்ட் கேரியை வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு பிட்டு ரைட் சைடில் இருக்கிற ஃபஸ்ட்டு பிட்டில் தான் நீங்கள் ஆட் பண்ணணும். மற்றதெல்லாம் நீங்கள் லெஃப்ட் சைட்லேயே நீங்கள் ஆட் பண்ணணும். லெஃப்ட் சைடு மற்ற இடத்துல எத்தனை பிட்டு 4 பிட் இருந்தாலும் உங்களுக்கு லெஃப்ட் சைடில் இந்தமாதிரி ஆட் பண்ணுவீங்க. ஆனால் எண்ட் அரவுண்ட் கேரி மட்டும் ஃபஸ்ட்டு ரைட் மோஸ்ட் கார்னரில் இருக்கிற லீஸ்ட் சிக்னிஃபிகண்ட் பிட்டுக்கு நீங்கள் ஆட் பண்ணுவீங்க. அந்தமாதிரி ஆட் பண்ணும்போது என்ன ஆகும்னா, உங்களுக்கு வந்து இங்கே இந்த 1 இங்கே ஆட் ஆகும், இந்த 1 வந்து இங்கே ஆட் ஆகும். அந்தமாதிரி பண்ணும்போது உங்களுக்கு 1 + 1 0 கேரியர் 1 1, அதுக்கப்புறம் 0 0, 1 + 1 0 கேரியர் 1 1, 0 0 இதான் உங்களுக்கு இப்போது கிடச்ச ஆன்சர். இப்போ வந்து என்ன சொல்லியிருக்காங்க அடுத்த ஸ்டெப் அப்படி பார்த்தீங்கன்னா, add 3 for carry generated bits, subtract 3 for carry not generated bits. இப்போ வந்து நம்மளுக்கு 2 பிட்ஸ்லையும் நம்மளுக்கு கேரி ஜென்ரேட் ஆகிருக்கு. அதனால் நம்ம என்ன பண்ணலாம், நம்ம இந்த ஸ்டெப் மட்டும் தான் இந்த சம்முக்கு தேவைப்படுது, இந்த ஸ்டெப் இந்த சம்முக்கு தேவைப்படல. இப்போ கேரி ஜென்ரேட் ஆகாட்டி உங்களுக்கு இந்த ஸ்டெப், அதாவது சப்ராக்ட் பண்ணோம் 3ஆல். இப்போ இதில் கேரி ஜென்ரேட் ஆகிறதுனால நம்ம ஆட் பண்ணோம், 3ஆல் ஆட் பண்ண சொல்லியிருக்காங்க. அதனால் நம்ம என்ன பண்ணோம், இந்த ஆன்சரை வந்து நம்ம 3ஆல் ஆட் பண்ணோன்னா உங்களுக்கு வந்து அந்த கேரியை ஆட் பண்ணி இந்த ஆன்சர் கிடச்சில, அந்த ஆன்சரை நம்ம 3ஆல் ஆட் பண்ணுறோம். இதான் 3ஓட பைனரி ரெப்ரசன்டேஷனு. 3ஆல் ஆட் பண்ணோன்னா உங்களுக்கு வந்து 10
1, அதுக்கப்புறம் 1 1 0 கேரி ஓவர் 1, அதுக்கப்புறம் 1 அப்படியே போடுவீங்க 0 1 0 1 1 + 1 0 கேரி ஓவர் 1 1 அப்படியே போடுவீங்க 0 அப்படியே எழுதுங்க. இப்போ வந்து இது வந்து பைனரி ரெப்ரசன்டேஷன் ஆஃப் 5, இது பைனரி ரெப்ரசன்டேஷன் ஆஃப் 5. அதாவது 0 1 0 1 5 0 1 0 1 இது வந்து பைனரி ரெப்ரசன்டேஷன் ஆஃப் 5. இப்போ வந்து இதுதான் நம்மளுக்கு கிடைச்ச ஆன்சர். இது எப்படி நம்ம வந்து நம்மளுக்கு அந்த ஆன்சர் என்ன வரணும்னா உங்களுக்கு வந்து 34 - 12 வந்து நம்மளுக்கு 22 தெரியும். 22 வராமல் நம்மளுக்கு 55 வந்திருக்கு. அது எதனால அப்படி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நம்ம இந்த ஆன்சர் வந்து XS3 கோடில் இருக்குது. அதாவது 34 - 12 22 தெரியும். அந்த ஆன்சர் 22க்குண்டான ஆன்சர் XS3 கோடை எழுதினீங்கன்னா உங்களுக்கு 2 + 3 வந்து 5, 2 + 3 வந்து 5, 55 தான் இந்த 22ஓட XS3 கோட். அதுதான் நம்மளுக்கு ஃபைனல் ஆன்சராக கிடச்சிருக்கு. இதுதான் இந்த XS3 சப்ராக்ஷன் யூஸிங் 9's காம்ப்ளிமெண்ட்டு. இதில் வந்து நம்ம இதில் வந்து ஸ்மாலர் ஃப்ரம் லார்ஜர் பார்த்தோம். நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நம்ம லார்ஜர் ஃப்ரம் ஸ்மாலர் அதை பார்ப்போம் எப்படிட்டு. இதுதான் இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்லணும்னு நினச்சேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது டவுட்ஸ்னால் நீங்கள் கமெண்ட்டில் கேட்கலாம். இந்தமாதிரி வேறு ஏதாவது டாபிக் பற்றி நான் பேசணும்னு நீங்கள் கமெண்ட்டில் சொல்லலாம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ண வந்துடுங்க. அது பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிங்கன்னா போடுற வீடியோஸ் நோட்டிஃபிகேஷன் வரும். நன்றி. அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.